எங்கள் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி ஆண்டவரே, ஏதோ நாங்கள் கூடியிருக்கிற சிறு குடும்பம் ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி என் தேவனுடைய சத்தியத்தை ஆண்டவரே தகப்பனே சத்தியத்தை நாங்கள் அறிந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணி வாழ என் தேவனாய் கர்த்தர் என்ற இடத்துல ஆண்டவரே நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறீங்க. அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சாமி எங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே உண்மை பற்றி அறிய என் தேவனாய் கர்த்தர் நீர் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் தகப்பனே உங்களுடைய பாத்திரம் போகிறேன் ஆண்டவரே. கேட்கும் சத்தியம் ஆண்டவரே தகப்பனே டாக்டர் மூலியமாக எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்தீர் ராஜா. ஆண்டவரே பேசும் டாக்டர் ஆண்டவரின் இந்த தேவநாயகத்தை மறைத்து இந்த தேவநாயகத்தை இங்கே வெளிப்படுங்க ஆண்டவரே. உமது வார்த்தை ஒவ்வொன்றும் சுவாமி எங்களுக்கு ஆண்டவர் சும்மா ஆமென் என்றும் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது எங்களுக்கு சத்தியத்தின் பாதையை எங்களுக்கு வழிநடத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமது வார்த்தையை தகப்பனே எப்பொழுதும் எங்களுக்கு இருக்க உதவி செய்யும். அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி கிறிஸ்துவை நாங்கள் சுமந்தவர்களாக ஆண்டவரே கிறிஸ்துவனாக இல்லாமல் ஆண்டவரை கிறிஸ்துவுக்கும் நாங்கள் இருக்க இந்த உணவத்தை கிருபை பாராட்டுங்க. உமது பலனை வைத்த ஆண்டவரே நான் சுவாமி உமது பாத்துல ஒப்புக்கொள்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பேற்று நடத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். நல்லதொரு ஜெபத்தை எடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்ம இந்த தலைப்பின் கீழே போகலாம். என்னுடைய ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு தெரியுதான்னு சார்? என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியும் சார், தெரியும் சார். நம்ம இந்த நாள்ல பார்க்க இருக்கிற தலைப்பு எதுன்னா யோசேப்பும் கிறிஸ்துவும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம செய்திகளை பார்த்து இருக்கிறோம். முதலாவது நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 1 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1 அதிகாரத்துல அந்த 2 வசனங்கள் அப்படிதான் சொல்லுது. இப்ப கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். இப்ப கர்த்தருடைய வேதத்துல நம்ம எதை தியானிக்கணும், எதை நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை. இப்ப நம்ம எதை தியானிக்கணும்னா கிறிஸ்துவை குறித்து தான் தியானிக்கணும். இப்ப வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் யாரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குன்னா கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நீங்க ஒவ்வொரு வசனத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி சொன்னா கூட அதுல கிறிஸ்து யார் அப்படின்னு நமக்கு அனுப்பிக்கணும். அந்த வகையில இந்த நாள்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவை பார்க்க போகிறோம். அந்த மனிதனுடைய பேர் தான் யோசேப்புங்கிறத நம்ம பிளேயர்ல பார்த்துருக்குறோம். அந்த தலைப்பின் கீழே போறதுக்கு முன்பாக முதல்ல ஒரு ஜெபம் செய்துட்டு போகலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக துதித்து ஆராதித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஆண்டவரே உமது சத்திய வசனங்களை நாங்கள் தியானிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். தேவரீர் எங்களோடு வந்து இருந்து எங்களுக்கு இந்த சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கும்படியாக இடத்துல நாங்கள் தயவாய் கெஞ்சுக்கிறோம். உமது ஆவியானவரை எங்கள் ஒருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. உமது வேதாகமத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் காண எங்களுடைய அகக்கங்களை திறக்கும்படியாக இடத்தில் கெஞ்சுக்கிறோம். பேசுகிற அடிமையை மறைத்து தேவன் வழிபடுங்க. நல்ல சத்தியங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும்படியாக மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்ப தியானத்தோட நோக்கம் என்னன்னா நம்ம கிறிஸ்துவை பார்ப்பதுதான். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு ஆடு, பைபிள்ல வேதாகமத்துல ஆடுன்னா அது யாரை குறிக்குதுன்னா அது கிறிஸ்துவை தான் குறிக்குது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கண்மலைன்னா என்ன? இப்ப மோசே ஒரு கண்மலையை போய் முதல்ல அடிப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு கண்மலையிட்ட தேவன் பேச சொல்லுவாரு. கண்மலையினாலும் யாரை தான் குறிக்குதுன்னா அதுவும் கிறிஸ்துவை தான் குறிக்குது. அடுத்தது வெண்கல சர்ப்பம். அவர் எல்லாருக்கும் அந்த சர்ப்பம் கடிக்கும் போது அந்த பாலைவனத்துல எதை நோக்கி பார்க்க சொல்வார் மோசேனா? வெண்கல சர்ப்பத்தை மேல உயர்த்தி வச்சு அதை நோக்கி பார்க்க சொல்வார். அப்போ வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் யாரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குன்னா கிறிஸ்துவை குறித்து தான். அது ஆடுவா இருக்கட்டும், அது கண்மலையாகட்டும், அது வெண்கல சர்ப்பமாகட்டும், எல்லாமே கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. சோ இந்த வரிசையில இந்த நாள்ல நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எப்படி கிறிஸ்துவை பார்க்க போகிறோம்னு தான் நம்ம இந்த நாள்ல பார்க்க இருக்கிறோம். அதற்கு நம்ம எங்க வரணும்னா ஆதியாகமம்
37வது அதிகாரத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம். ஒரு 8 கருத்துக்களை பார்க்க போறோம். இதுல 37ல நான் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய சகோதரர் யாரு? யாக்கோபுடைய பிள்ளைகள். யாருடைய சகோதரன்? யோசேப்புடைய சகோதரர். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இந்த ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். ஆக்சுவலா அவனுடைய மனைவி யாக்கோபுடைய மனைவி வந்து அந்த கடைசி மனைவி. அவன் நேசிச்ச அந்த பெண்ணுக்கு 2 பிள்ளைங்க. அது முதல் பிள்ளை யாருன்னா யோசேப்பு, 2வது பிள்ளை வந்து பெஞ்சமின். இந்த மற்ற 12 பிள்ளைகளையும் அதிகமா யாரை நேசிக்கிறான் அப்படின்னா யாக்கோபு யோசேப்பை தான் வந்து நேசிக்கிறார். இது வந்து யாருக்கு பிடிக்கல அப்படின்னா அவனுடைய சகோதரர்களுக்கு பிடிக்கல. அப்ப அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை. அப்ப அதிகமாக யார் நேசிக்கிறான்னா யோசேப்பை தான் யாக்கோபு நேசிக்கிறார். இதுதான் நம்ம முதல் கருத்தா பார்க்கிறோம். அதிகமா நேசிக்கப்படுகிறது யாரு? யோசேப்பு. அடுத்த வசனம் அதே 37ல 4. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். முதலாவது யாக்கோபு யாரை அதிகமா நேசித்தான் அப்படின்னா யோசேப்பை அதிகமா நேசித்தான். அதனால அவங்க என்ன பண்றாங்க? சகோதரர்கள் அவனை பகைக்கிறாங்க. 2வது யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனம் எல்லாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கதிர் இருக்கிற கதிர்கள் அவனுடைய கதிர் மட்டும் நிமிர்ந்து நிற்குது, மற்றெல்லாம் அதை வணங்குது அப்படின்லாம் நிறைய சொல்றதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு அவன் போயிருது. இதனால என்ன பண்றாங்க? அவனை அதிகமாய் பகைத்தார்கள். இப்ப முதலாவது கருத்து தகப்பன் யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். 2வது சகோதரர்கள் அவனை அதிகமாக பகைத்தார்கள். இது 2வது கருத்தா நம்ம வந்து பார்க்கிறோம். 3வது ஆதியாகமம் 37:28 வாசிக்கிறேன். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். 3வது கருத்து என்ன? இந்த 10 சகோதரர்களும் என்ன பண்றாங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ கலரான ஆடையை போட்ட இந்த யோசேப்பு என்ன பண்ற? யோசேப்பு கையில உணவுகளை கொடுத்து விட்டு சகோதரர்களுக்கு கொடுக்க சொல்றாரு யோசேப்பு. அப்படி போகும்போது இவனை வந்து முதல்ல ஒரு கிணத்துல தள்ளி விட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுல ஒருத்தன் ரூபன் சொல்றான், வேணாம், ஏன் உன்னுடைய ரத்தப்படி நம்ம மேல வேணாம், இவனை என்ன பண்ணுங்க, நீங்க வந்து அந்த எகிப்தியர்கிட்ட விற்று போட்டுருங்க சொல்லி என்ன பண்றாங்க? தூக்கி விற்று போடுறாங்க. எவ்வளவுக்கு விற்று போடுறாங்கன்னா 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். சோ 3வது கருத்தா என்ன பாக்குறோம்? 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். முதலாவது அதிகமாய் நேசித்தான் யாக்கோபு. 2வது கருத்து அதிகமாய் பகைக்கப்பட்டான். 3வது 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 3வது கருத்தா பார்க்கிறோம். 4வது கருத்து என்ன? ஆதியாகமம் 37:33 வசனம். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி. இப்ப இந்த சகோதரர் எல்லாம் பண்றாங்க, வித்து போட்டுட்டு அந்த சட்டையை ஆட்டு ரத்தத்துல நினைச்சு, ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்துல நினைச்சு என்ன பண்றாங்க, கூட வந்து அப்பா கிட்ட காமிக்கிறாங்க, இந்த சட்டை வந்து கீழே கிடந்தது. அப்ப என்ன பண்றான் யோசேப்பு? தான் புள்ள செத்து போயிட்டான், எப்படி துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா நம்புறான். சோ அப்ப இது வந்து 4வது கருத்தா பார்க்கிறோம். முதலாவது அதிகமாய் நேசிக்கப்பட்டவர், 2வது அதிகமாய் பகைக்கப்பட்டவர், 3வது 20 வெள்ளிக்காசு விற்று போட்டார்கள், 4வது துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து அவன் செத்து போயிட்டான். சோ இது 4 கருத்து. இந்த 4 கருத்துகளும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நடந்ததா அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். இந்த 4 கருத்துக்கள் மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு வரும். மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. இங்க யாரு? பிதா வந்து வானத்திலிருந்து பேசுறாரு. யாரு மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாருன்னா கிறிஸ்து மேல. கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அங்க யாக்கோபு யாக்கோபுக்கு பிடிச்ச பையன் யாரு? அதிகமா நேசிக்கப்பட்ட பையன் யாருன்னா அங்க யோசேப்பு. இங்க பிதா
யார் மேல அதிகமா பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து மேல. சோ ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. முதலாவது ஒற்றுமையை பார்த்தோம். இரண்டாவது ஒற்றுமை யோவான் முதல் அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொந்தமானதுல தான் வந்தாரு, ஆனா என்ன பண்ணல, அவருடைய சகோதரர்கள் சொல்லக்கூடிய யூதர்கள் என்ன பண்ணலன்னா அவரை ஏற்றுக்கொள்ளல. அங்க யோசேப்பை பகைத்தார்கள், இங்க யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சோ ரெண்டு கருத்தும் சமமா இருக்கிறது நம்ம இரண்டாவது கருத்தா பார்க்கிறோம். மூன்றாவது மத்தேயு 26வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இங்க இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் என்ன பண்றான்னா 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கிறான். அங்க பார்த்தோம் எய்த்தியர்கிட்ட அவனுடைய சகோதரர் என்ன பண்றாங்கன்னா 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போடுறாங்க. இங்க இயேசு கிறிஸ்துவ 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுறாங்க. சோ 3 கருத்துக்களை, 3 ஒற்றுமைகளை நம்ம பார்க்கணும். அங்க யோசேப்பு அதிகமாக நேசிக்கப்பட்டான், இங்க பிதா கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறார். இரண்டாவது அவனுடைய சகோதரர்கள் அங்க பகைத்தார்கள், இங்கேயும் அவருடைய சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதாவது யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவது அங்க 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்று போட்டார்கள், இங்க 30 வெள்ளிக்காசுக்கு கிறிஸ்துவை விற்று போட்டார்கள். 3 ஒற்றுமைகளை நம்ம பார்த்துட்டோம். நான்காவது ஒற்றுமை சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன்? அங்கேயும் யோசேப்பு இறந்து போயிட்டான் அப்படின்னு அவங்க அப்பா நம்புறாரு. இங்கேயும் என்ன ஆகுது, பிதா கிட்ட என்ன கேட்கிறார் இயேசு கிறிஸ்து, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா அவர் இறக்க போகிறார். எப்படி இறக்க போகிறார்? அங்க யோசேப்பை துஷ்ட மிருகங்கள் அடித்து போட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இங்க எப்படின்னு பார்க்கணும். அங்க உண்மையாகவே அவன் சாகல, ஆக்சுவலா சாகப்பட்டதா செத்து போனதா சொல்லப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 22வது அதிகாரம் 12, 13, 14. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் தட்டிவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த சுத்தி இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ், அந்த வீரர்களை, ரோம வீரர்களை எப்படி கிறிஸ்து சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். சோ அங்கேயும் துஷ்ட மிருகம் பீறி போட்டது, இங்கேயும் கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்பாக அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். இப்போ 4 கருத்துக்களை பார்த்துருக்கிறோம் இது வரைக்கும். 4 ஒற்றுமைகள் யாருடைய வாழ்க்கையில, யோசேப்புடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலும் 4 ஒற்றுமைகளை பார்த்தோம். அதிகமாய் நேசிக்கப்பட்டார்கள், பகைக்கப்பட்டார்கள், வெள்ளி காசுக்கு விற்று போடப்பட்டார்கள், 2 பேரும் இறந்து போனார்கள். கிறிஸ்து உண்மையாகவே இறந்து போனார், அங்கே இறந்து போனதாக சொல்லப்பட்டது. சோ 4 ஒற்றுமைகளை நம்ம இதுல இருந்து யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் பார்த்து அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அந்த வாழ்க்கை முறையை நம்ம இதுல பார்க்கலாம். அடுத்தது 5வது ஒரு கருத்துக்குள்ள வரலாம். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும். யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். இப்ப யோசேப்பு அங்க போய் விற்று போடப்படுகிறான். அதுக்கப்புறம் அந்த தேசத்துக்கு அதிபதியாகிறான். அது பார்வோனுக்கு அடுத்த லெவல். டோட்டல் அந்த 8 தேசத்துக்கும் அவன் அதிபதி அப்படின்னு இந்த வசனம் சொல்லுங்க. இப்போ இங்கே யோசேப்பு எந்த நிலைமைக்கு போகிறான்னா அதிபதிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுகிறான். அடுத்ததாக கிறிஸ்துவும் அது மாதிரி அதிபதியாக உயர்த்தப்படுகிறாரான்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்களை நம்ம வாசிப்போம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக
அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அங்க யோசோப்பு அதிபதி ஆகிறான், இங்க கிறிஸ்து அதிபதியாக மாறுகிறார். சோ இது 5 ஒற்றுமைகளை இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். 2 பேருமே அதிபதி ஆகிறத நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 57வது வசனத்தை வாசிப்போம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசோப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். இப்போ யோசோப்பு அந்த கண்ட கனவு பலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உலகம் முழுக்க என்ன ஆகுதுன்னா பஞ்சம் வருது. எங்கதான் கோதுமை இருக்குன்னா எகிப்துல மட்டும்தான் கோதுமை இருக்கு. அதனால எல்லாரும் எங்க வர்றாங்க, யோசோப்பு கிட்ட என்ன பண்றாங்கன்னா தானியத்தை கொள்ளும்படி வருகிறார்கள் நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம். 41 ஆதியாகமம் 41 55, 56, 57 வாசிப்போம். எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பின் இடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். சோ அங்கேயும் ஒரு பஞ்சம் வருது. எங்க? எகிப்துல இல்ல, உலகம் முழுக்க ஒரு பஞ்சம் வருது. எங்கதான் சாப்பாடு இருக்குன்னா எகிப்துல மட்டும்தான் சாப்பாடு இருக்கு. அப்போ எகிப்துல யோசேப்பு என்ன பண்றான்னா பஞ்சத்தை, மக்களுடைய பசியை, பஞ்சத்தை என்ன பண்றாங்கன்னா தீர்க்கிறார். இது 6வது கருத்து. 6வது கருத்தா என்ன பாக்குறோம்னா யோசேப்பு பஞ்சத்தை தீர்க்கிறாங்கிறத நம்ம 6வது கருத்தா நம்ம பார்க்கிறோம். 5வது கருத்தா என்ன பார்த்தோம்னா அதிபதிங்கிற கருத்தை தான் நம்ம 5ஆவதா பார்த்தோம். இதுல பஞ்சம், அந்த பஞ்சத்தை தீர்க்கிற ஆளா யார் இருக்கார்? யோசேப்பு இருக்கிறார். இங்க வெளிப்படுத்தல் 12:6, வெளிப்படுத்தல் 12:6 பாத்தீங்கன்னா ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனார். ஸ்திரீங்கிறது யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்திரீனா யாரு? சபை. சபையால இங்க உள்ள, அதாவது நாட்டுக்குள்ள இருக்கிற சபையோட, உண்மையான சபையால இருக்க முடியல. ஏன்னா சபையை துன்புறுத்துச்சு நாட்டுக்குள்ள இருந்த ஒரு சபை. அதனால உண்மையான சபை எங்க ஓடி போகுதுன்னா வனாந்திரத்துக்கு ஓடி போகுது. நாட்டை விட்டு ஓடி போயிடுது வெளியில. அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிற்று. அங்க ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்துல எல்லாருக்கும் யார் போஷிக்கிறான்னா யோசேப்பு போஷிக்கிறான். இங்கேயும் சபைக்கு ஒரு பஞ்சம். இந்த பஞ்சத்துல தேவன் என்ன பண்றாருன்னா அவனை, அந்த சபையை என்ன பண்றாரு, வனாந்திரத்துல வச்சு போஷிக்கிறார். அப்படிங்கிறத நம்ம 6வது கருத்தா பார்க்கிறோம். இப்போ 2 இடத்துலயும் பஞ்சம், 2 இடத்துலயும் மக்கள், சபை போஷிக்கப்படுகிறத நம்ம 6வது கருத்தா பார்த்துருக்கலாம். அடுத்தது 7வது கருத்துக்கு போறதுக்கு முன்பாக 8வது கருத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 7வது கருத்துக்கு போகலாம். 8வது ஒரு கருத்து, 7வது கருத்து கடைசியில வச்சுக்கலாம். 8வது ஒரு கருத்து அந்த ஆர்டர் படி படிக்கும்போது இப்ப முதல்ல அடுத்தது 8வது கருத்தா வரும். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசோம் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். இங்க உலகம் முழுக்க பஞ்சம். முதல் வருஷமே தாக்கு பிடிக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா எகிப்துக்கு எல்லாரும் தானியம் வாங்கிறதுக்காக வர்றாங்க. சோ இன்னும் பஞ்சம் இருக்கும், மொத்தம் 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்றான்னா, நீங்க போய் அப்பா கிட்ட சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுங்க, நீங்க எகிப்துக்கு வாங்க, உங்களுக்குன்னு ஒரு பகுதியை நான் கொடுக்குறேன். அதான் கோசோம் பகுதி, கோசோம் நாடு. அந்த பகுதியில நீங்க என்ன பண்ணலாம், குடும்பத்தோட தங்கலாம். இப்ப எல்லாரும் வாங்க, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷமா சமாதானமா அந்த இடத்துல இருக்க. இதுதான் என்ன பண்றோம், 8வது கருத்தா பாக்குறோம். இன்னும் நம்ம 7 பார்க்கல.
அப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கிறது மொத்தம் 7 கருத்துக்களை பார்த்திருக்கோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். இது கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில நடக்குதா? முதல்ல இப்ப பார்த்திருக்கோம். என்ன பார்த்தோம்? யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு என்ன பண்றாரு? தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னுடைய அவர் அதிபதியா இருக்கிற ஒரு நாட்டுல ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறார், ஒரு ஏரியாவை அவருக்கு கொடுத்து அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறாருங்கிறது நம்ம 8வது கருத்தா பார்க்கிறோம். இங்க கிறிஸ்து கொடுக்கிறாரான்னு 2 பேதுரு 3வது அதிகாரம் 12 மற்றும் 9 2 வசனங்களை வாசிக்கலாம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அங்க என்ன சொல்றாரு? இப்ப நீங்க வாங்கப்பா இந்த இடத்துல தங்கிக்கோங்க கோசோ நாட்டுல. இங்க சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் மீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். அங்க யோசேப்பு பொறுமையா காத்திருக்கிறார் தன்னுடைய சகோதரர்கள் வரணும்ட்டு. இங்கேயும் கிறிஸ்து 2ஆம் முறை நம்மளை அழைச்சிக்கிட்டு நமக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பதற்காக காத்திருக்கிறார், பரலோகத்தை கொடுப்பதற்காக காத்திருக்கிறாருங்கிறத நமக்கு அங்க எப்படி அவங்களுக்கு கோசோன் பட்டணமும் அதே போல நமக்கு பரலோகம். யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இப்போ என்ன பண்றாரு? எப்படி இங்கே யோசேப்பு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினாரோ அதே போல கிறிஸ்துவும் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நம்மளை அழைச்சிட்டு போறதுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறாருங்கிறது நம்ம 8வது கருத்தா இருக்கணும். 8 கருத்துக்கள்ல 7 மட்டும் விட்டுட்டு பண்றதை பார்த்தோம். முதல்ல என்ன கருத்தை பார்த்தோம்? 2 பேருக்குள்ள ஒற்றுமை. யோசேப்புக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒற்றுமையை பார்த்தது. முதல் கருத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவர் அதிகமாக நேசிக்கப்பட்டார். இங்கேயும் பிதா அவரை அதிகமாக நேசித்தார் பார்த்தோம். 2வது கருத்தாக சகோதரர்கள் யோசேப்பை அதிகமாய் பகைத்தார்கள்னு பார்த்தோம். இங்க கிறிஸ்துவை இஸ்ரவேலர்கள் அதாவது யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத 2வது கருத்தா பார்த்தோம். 3வது யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள்ங்கிறத நம்ம 3வது கருத்தா பார்த்தோம். இங்க என்ன பார்த்தோம்னா, கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்றாங்கன்னா விற்று போட்டார்கள். யாரு? யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்கிறத நம்ம 3வது கருத்தா பார்த்தோம். 4வது கருத்தா என்ன பார்த்தோம்னா, அவரை துஷ்ட மிருகங்கள் பேரி போட்டது, அவன் இறந்துட்டான். ஆனா இங்க உண்மையாகவே கிறிஸ்து இறந்துட்டாருங்கிறத என்ன பார்த்தோம்னா 4வது கருத்தா பார்த்தோம். 5வது கருத்து என்ன? 2 பேரும் அதிபதி. அவரு உலகத்தின் அதிபதி. யாரு? இயேசு கிறிஸ்து உலகத்தின் அதிபதி, அவர் எகிப்து தேசத்துக்கு அதிபதி. இது 5வது கருத்தா பார்த்தோம். 6வது கருத்து என்ன பார்த்தோம்னா, அங்கேயும் ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்துல மக்களை யாரு போஷிக்கிறான்னா யோசேப்பு போஷிக்கிறார். இங்கேயும் ஒரு பஞ்சம் வருது. 1260 நாளளவு ஒரு பஞ்சம் வருது. இந்த பஞ்சத்துல சபைய தேவன் போஷிக்கிறாருங்கிறத நம்ம 6வது கருத்தா பார்த்தோம். 7வது கருத்தா என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, அதாவது 8வது நம்பர் 8 இது, ஆனா 7வது நம்ம பேசுறோம். இதுல என்ன பார்த்திருக்கிறோம்னா, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கும் தந்தைக்கும் குடும்பத்திற்கும் என்ன பண்றாருன்னா ஒரு அடைக்கலத்தை உண்டாக்குகிறார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் எகிப்து தேசத்துல உள்ள கோசோன் பகுதியை. அதே போல இங்கே கிறிஸ்துவும் நமக்காக என்ன பண்றாருன்னா பரலோகத்துல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறாருங்கிறத நம்ம மொத்தம் இது வரைக்கும் பார்த்திருக்கிறது 7 கருத்துக்களை பார்த்திருக்கோம். அடுத்தது கடைசியா 7வது கருத்துக்குள்ள போகும். பார்த்தது 8, இப்ப 7வது கருத்துக்குள்ள போகலாம். அதற்கு முன்பாக கிறிஸ்து அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு முன்பாக, இப்ப நம்ம பார்த்தது 8வது கருத்து, இப்ப பார்க்க போறது 7வது கருத்து. இந்த 8வது கருத்துல என்ன பண்றாங்க? ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறாங்க. ஆனா இந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு முன்பாக அவர் ஒரு சில ஆயத்தங்களை செய்ய வேண்டியதா இருந்தது. அதைதான் நம்ம இதுல பார்க்க இருக்கிறோம். அவர் நமக்கு ஒரு இடத்த ரெடி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அவர் ஒரு சில வேலைகளை பண்றார். அந்த வேலைகள் என்னங்கிறது இதுல பார்க்கலாம். எபிரேயர் 9வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை வாசிப்போம். எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான்.
அந்த பரலோக ஆசாரிப்பு கூடாரத்துல, பரலோக ஆலயத்துல பிரகாரத்துக்கு அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தத்துக்கு அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த இரண்டாவது கூடாரம், அதாவது ரெண்டு கூடாரத்துல இரண்டாவது பகுதி, அந்த பகுதி என்ன சொல்றோம்? மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்றோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவன் இப்பொழுது என்ன பண்றாருன்னா, நமக்காக பரிந்து பேசுதலையும் நான் நியாயத்திற்பையும் ஒருங்கே செய்கிறார். எபிரேயர் 9:7 பாத்தீங்கன்னா, இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் தன்னுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். ரியலா பூமியில உள்ள ஆசாரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவார்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மகாபரிசுத்துக்குள் நுழைஞ்சு தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பழியை செலுத்தணும். அதே போல பரலோக ஆசாரிப்பு கூடத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் தன்னுடைய பிரதான ஆசாராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போறார். நமக்கு நம்மளுடைய பாவங்களுக்கு அவரு பாவங்களுக்காக தான் மறிக்கிறதுக்காக. அதுதான் எல்லாரும் பார்த்த விஷயங்கள் தான். அப்ப பரிசுத்த ஆசாரி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் கிறிஸ்து இப்ப உள்ள இருக்கிறாரு. அங்க நமக்காக பரிந்து பேசுகிறார், அதே சமயத்துல நமக்காக வேண்டுதலும் செய்கிறார், அங்க பிரயாசத்தனும் செய்கிறார், ஜட்ஜ்மெண்ட் செய்கிறார். எல்லாமே இப்ப உள்ள நடந்துட்டு இருக்குங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். லேவியராகும் 16வது அதிகாரம் 2-3-4 வாசிக்கிறேன். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். இங்க என்ன சொல்றாரு? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எல்லா நாளும் போகக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்துல டெய்லி கொண்டு போய் அந்த ரத்தத்தை திரையில தெளிச்சுட்டு வருவாங்க. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அவன் பரிசுத்தமான சணல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சியை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு, இதெல்லாம் அந்த காலத்துல ஃபார்மாலிட்டியா உள்ள போக வேண்டிய விஷயங்களை தேவன் குறித்து பேசுறாரு. இப்ப இந்த நேரத்துல இந்த நாள்ல கிறிஸ்து நமக்காக உள்ள போயிருக்காரு. லேவியராகும் 16-17 பாவ நிவர்த்தி செய்யும்படி. இப்ப கிறிஸ்து உள்ள எதற்காக போயிருக்காருன்னா பாவ நிவர்த்தி செய்யறதுக்கு. பாவ நிவர்த்தினா என்ன? ஜட்ஜ்மெண்ட். அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வரும் அளவும் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எதற்காக அவர் உள்ள போறாருன்னா பாவ நிவர்த்தி செய்யறதுக்காக உள்ள போறாரு. வருஷத்துல ஒரே ஒரு தடவை அந்த நாள்ல ஆறும். யாருக்காக? சபையோருக்காக, தனக்காக, தன் குடும்பத்துக்காக. அதே போல இந்த நாள்ல நம்மளை இயேசு கிறிஸ்து அழைச்சிட்டு போறதுக்கு முன்பாக, அதாவது 2ஆம் வருகைக்கு முன்பாக அவர் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா மகா பரிசுத்தத்துக்குள்ள போயிட்டு அங்க பாவ நிவர்த்தி செய்ய வேண்டியதா இருக்கு. அங்க யார் இருக்காங்க? பிதாவின் சமூகத்துல எல்லாரும் இருக்காங்க. பிதா இருக்கிறார். அங்கதான் இப்ப கிறிஸ்து நின்றுட்டு இருக்கிறார். அவர் உட்கார்ந்து இங்க நமக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம புக்கெல்லாம் புரட்டப்பட்டு இருக்குங்கிறத நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது. இப்போ உள்ள இயேசு கிறிஸ்து போய் நமக்காக என்ன பண்றாருன்னா வேண்டுதல் செய்யறாரு. அங்க கண்ணீரோட அவர் நிக்கிறார். நமக்காக என்ன பண்றாருன்னா அவர் வேண்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது இப்ப நான் இருக்கிறேன், ராஜ்குமார் மனம் திரும்பணும், அவன் பரலோக பாதையில நடக்கணும்னு என்ன பண்றாருன்னா அவர் கண்ணீரோடு நமக்காக அங்க வேண்டுதல் செய்கிறார். இதுதான் 8வது கருத்து. இப்ப யார் இங்க வேண்டுதல் செய்கிறார்? கிறிஸ்து 2ஆம் முறை வருவதற்கு முன்பாக, எப்படி இயேசு கிறிஸ்து நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு முன்பாக அவர் நம்ம 7வது கருத்தை பார்த்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த ஆயத்தம் செய்வதற்கு முன்பாக அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல நமக்காக பரிந்து பேசுகிற வேலையை செய்கிறார். அந்த பரிந்து பேச வேலையை அவர் சந்தோஷமா செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும்? கண்ணீரோடு தான் செய்ய முடியும். நமக்காக அவர் பிதாவின் சமூகத்துல மன்றாடுகிறார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்ப நமக்காக அவர் என்ன பண்றாருன்னா கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கார். இது 7வது கருத்து. இங்கே ஆதியாகமம் 45வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான்.
யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் இல்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டார் கேட்டார்கள். எப்படி கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல நமக்காக கண்ணீர் விட்டு அழுகிறாரோ, அதே போல யோசேப்பும் தன் சகோதரருக்காக, ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஃபுல்லா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாரையும் அந்த ஒரு பார்த்து திருடிட்டீங்கன்னு சொல்லி ஒரு தங்க அந்த படி எடுத்து என்ன பண்ணுவோம்னா, அவனுடைய சகோதரனுடைய உண்மையான சகோதரன் பெஞ்சமினுடைய பைக்குள்ள வச்சு சாக்குள்ள வச்சு கட்டிட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுவான். எல்லாரும் நான் இல்லை நீ இல்லைம்பாங்க, உழுந்து கும்பிடுவாங்க. இந்த நேரத்துல நான் என்ன பண்றான்னா, தன்னுடைய சகோதரருக்காக அவன் சத்தம் விட்டாடுதான். அதான் அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் அந்த அவனுடைய ஆட்கள் வேலையாட்கள் எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு, யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில், இப்பதான் அவன் யாருன்னு அவன் காண்பிக்க போறான், ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அப்பொழுது அவன் சத்தமிட்டு அழுதான். இங்க யோசேப்பு அழுகிறான். யாருக்காக? தன்னுடைய சகோதரர்களுக்காக. அங்க நமக்காக மகா பரிசுத்தத்துல கிறிஸ்து அழுகிறான். இது 8வது கருத்து. இங்க பாருங்க, யோவான் 11:34 மற்றும் 35 வசனங்களை வாசிப்போம். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார்கள். என்றார். கிறிஸ்து யாரு? லாசர் கேட்கிறார். லாசருடைய வீட்டுக்கு அவர் மரிச்சு 3 நாள் ஆச்சு, அப்பதான் போறாரு. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாருங்க என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த இடத்துல எல்லாரும் சொல்றது இயேசு யாருக்காக கண்ணீர் விட்டார்னா, லாசருக்காக கண்ணீர் விட்டார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இயேசு மக்களுக்காக கண்ணீர் விட்டார். இஸ்ரேல் ஜனங்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக கண்ணீர் விட்டார். இங்க யாரு கண்ணீர் விட்டது? யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்காக கண்ணீர் விட்டான். இங்கு கிறிஸ்து தன்னுடைய மக்களுக்காக கண்ணீர் விட்டாருங்கிறத வாசிக்கிறோம். மகாபரிசுத்தல நமக்காக இப்பவும் கண்ணீர் விட்டு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாருங்கிறத வாசிக்கிறோம். சரிங்க, இப்ப நம்ம பார்த்தது 8 கருத்துக்களை பார்த்திருக்கோம். இந்த 8 கருத்துக்கள் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும். முதலாவது கருத்து பார்த்தது அதிகமாய் நேசித்தல். 2வது கருத்து பார்த்தது பகைத்தல். 3வது 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்கிறத பார்த்தோம். 4வது கருத்து அவங்க என்ன பண்றாங்க, மிருகம், அதாவது 2 பேரும் இறந்து போனார்கள்ங்கிறத 4வது கருத்தா பார்த்தோம். 5வது கருத்தா என்ன பார்த்தோம்னா, அவர் அதிபதியாக 2 பேரும் மாறுறாங்க. அவர் யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி, இவர் உலகத்தின் அதிபதியாக மாறுகிறாங்கிறத 5வது கருத்தா பார்த்தோம். 6வது கருத்தா என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்காக என்ன பண்றார், ஒரு வர்றாங்க, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, என்ன பண்றோம் இல்ல. 6வது கருத்தா என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 பேரையும் போஷிக்கிறான். 2 பேர் 2 இடத்துலயும் பஞ்சம். இங்க சபைக்கு பஞ்சம், தேவன் போஷிக்கிறார். இங்க மக்களுக்கு பஞ்சம், அங்க யோசேப்பு போஷிக்கிறாங்கிறத 6வது கருத்தா பார்த்தோம். அடுத்தது 8வது கருத்துக்குள்ள வந்தோம். 8வது கருத்து என்ன பார்த்தோம்னா, 2 பேருமே ஒரு ஆறுதலை கொடுக்குறாங்க. இவர் கோசோ நாட்டுக்கு வர சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்றாரு, 2வது வருகையில நம்மளை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. 2 பேருக்கு ஆறுதல் கிடைக்கிறது 8வது கருத்தா பார்த்தோம். 7வது கருத்தா என்ன பார்த்தோம்னா, 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவன் சகோதரருக்காக அழுதான். கிறிஸ்து நமக்காக, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அழுகிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தோம்னா 8வது கருத்தா பார்த்தோம். சரிங்க, இப்ப நம்ம முக்கியமான இடத்துக்கு வர்றோம். ஆதியாகமம் 44வது அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து, என் ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. அடியேன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக. நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர். உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரிடத்தில் கேட்டீர். இப்ப நம்ம பார்க்கறது 7வது கருத்து. அதாவது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு கருத்துக்குள்ள நம்ம போறோம். இதான் இப்போ பார்த்தோம். இந்த கருத்தை தான் இப்ப பார்க்கறோம். இந்த கருத்துல என்ன வருது அப்படின்னா, யோசேப்பு முதல்ல தன்னுடைய சகோதரருக்கு முன்பாக வெளிப்படுத்துவதற்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தினா உன்னுடைய யோசேப்புன்னு வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக பெஞ்சமினுடைய சாக்குக்குள்ள ஒரு என்ன பண்றான், ஒரு தங்க அந்த படியை வச்சு கட்டிடுறான்.
கட்டிட்டு அவன் மேல திருட்டு குற்றம் சுமட்டுறான். அதாவது ஆஹ், என்னுடைய தங்கப்படியை நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், நீங்க என்ன பண்றீங்க, என்னுடைய தங்கப்படியை திருடிட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்துறான். அந்த தங்கப்படி யார் இதுல இருக்கு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது பெஞ்சமின் உடைய சாக்குக்குள்ள இருக்கு. அப்போ பெஞ்சமின் என்ன பண்றான்னா பிடிச்சு வச்சுக்கிறான். பிடிச்சு வச்சுக்கிட்டு நான் இவனை அனுப்ப முடியாது பிடிச்சு வச்சுக்கும் பொழுது யூதா வந்து யோசேப்பு கிட்ட பேசுற வார்த்தைகள். ஏன்னா யோசேப்ப அழைச்சிக்கிட்டு பெஞ்சமினை அழைச்சிக்கிட்டு வந்தாதான் உங்களுக்கு சாப்பாடு தருவேன் அப்படின்னு தான் முதல் முறை வந்து சொல்லி அனுப்புறான். இப்போ யோசேப்பு போயிட்டு யோசேப்பு சொன்ன விஷயங்களை போயிட்டு அவனுடைய சகோதரர்கள் யாக்கோபு கிட்ட சொல்றாங்க. திரும்ப நாங்க போய் எகிப்துல தானியம் வாங்க போகணும்னா பெஞ்சமின் இல்லாம போனா அவன் தானியம் தரமாட்டான், அந்த அதிபதி தரமாட்டான். அதனால பெஞ்சமினை என்னோட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா கிட்ட வந்து யார் கேட்கிறாங்கன்னா சகோதரர்கள் எல்லாரும் கேட்கறாங்க. சாப்பாடு வாங்கிட்டு போனது தீர்ந்து போச்சு. தீர்ந்து போனதுக்கு அப்புறம் பெஞ்சமின் அனுப்புனாதான் சாப்பாடு தருவோம், இல்லைன்னா முகத்துல முடிக்க முடியாதுங்களா, நான் போக மாட்டேன்னு சொல்றான். அப்போ யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே என்னுடைய ஒரு பையன் இறந்து போயிட்டான், இப்ப இருக்கிறது இவங்க ஒருத்தன் தான், இவனையும் நான் உங்க கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். ஆனா இங்க சாப்பாடு இல்லை. அப்போ யூதா வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன பேசுறாங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப யூதா வந்து என்ன பேசுறான் அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட, நீங்க வந்து பெஞ்சமினை என் கூட அனுப்பி விடுங்க, நீங்க அனுப்பலைன்னா எங்களுக்கு தானியம் கிடைக்காது, நம்ம எல்லாரும் பட்னியில தான் சாப்பிடணும். இப்போ யாக்கோபு யோசேப்பு இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாசத்தை வேற யார் மேல வைக்கிறான் அப்படின்னா, யோசேப்பு இறந்ததா நம்புறான் யாக்கோபு. யார் மேல பாசத்தை வைக்கிறான்னா பெஞ்சமின் மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கிறான். இப்போ பெஞ்சமினை தன்னை என்ன சொல்லி அழைச்சிட்டு வராங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து யார்கிட்ட, யோசேப்பு கிட்ட, என் ஆண்டவனே, யோசேப்பு பார்த்து என்ன சொல்றான்னா, என் ஆண்டவனே, உமது அடியே உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. அடியன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக, நீ பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறேன். உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரத்தில் கேட்டீர். என்ன கேட்டீங்க, என்ன முதல்ல வர்றப்ப உங்களுக்கு வந்து அப்பா இருக்கிறாரா, அண்ணன் தம்பி இருக்கிறானான்னு விசாரிக்கிறாங்க. ஏன்னா 10 பேர் தான் வர்றாங்க, ஒரு ஆள் வீட்டுல இருக்கான், அவன் உயிரோட இருக்கிறானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யோசேப்பு என்ன கேட்கிறான், தன்னுடைய சகோதரர்கள்ட்ட உங்களுக்கு அப்பா இருக்கிறாரா, உங்களுக்கு சகோதரர் வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறான். இப்போ அடுத்தது வாசிக்கலாம். ஆதியாகமம் 44, 20 மற்றும் 21. அதற்கு நாங்கள், எங்களுக்கு முதிர் வயது உள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும், அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும், அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் பட்சமா இருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம். நீங்க கேட்டீங்க வேற அவங்க அப்பா இருக்கிறாரா, இன்னும் வேற யாராவது சகோதரர்கள் இருக்காங்களான்னு கேட்டீங்க. நாங்க அதுக்கு என்ன சொன்னோம்னா, எனக்கு வயசான ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு வயசான காலத்துல ஒரு பிறந்த ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் செத்து போயிட்டான், அவன் ஒருத்தன் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்கிறான், அதனால அவங்க அப்பா வந்து என்ன பண்றாரு, அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாருன்னு சொன்னோம். அப்பொழுது நீர் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாளுக்கு சொன்னீர். நீங்க என்ன சொன்னீங்க, அவனை அழைச்சிட்டு வாங்க, நான் அவனை பார்க்கணும்னு சொன்னீங்க. 22, 23 அடுத்த 2 வசனங்கள். நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளை பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். இப்ப என்ன சொல்றாங்க இவங்கெல்லாம், இவர யோசேப்பை பார்த்து என்ன சொல்றான், சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, சகோதரர்கள் யோசேப்பு தான் தான் சகோதரன் தெரியாது, அந்த நேரத்துல பேசுற வார்த்தைகள், இல்ல அந்த பையனை நாங்க அழைச்சிட்டு வந்தோம்னா எங்க அப்பா செத்து போயிடுவாருன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பெஞ்சமின் மேல யாக்கோபுக்கு பாசம். அதற்கு நீர் உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று உமது அடியாருக்கு சொன்னீர். நீங்க சப்போஸ் உங்களுடைய கடைசி சகோதரன் நீங்க அழைச்சிட்டு வரீங்கன்னா திரும்ப என்னை வந்து பார்க்காதீங்க, உங்களுக்கு தானியம் கிடையாது எப்படி நீங்க சொன்னீங்க. இந்த கதையெல்லாம் வந்து யார் சொல்றதுன்னா யூதா சொல்றான். ஆதியாகமம் 44, 29 to 31. இப்படிலாம் சொன்னீங்க, நாங்க போய் என்ன பண்றோம் சொல்லி அழைச்சிட்டு வந்தோம். நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் தலைமயிரை வியாகுலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். இப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு, பெஞ்சமின் அழைச்சிட்டு போனாதான் அவன் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்றான், தானியம் கொடுப்பேன்னு சொல்றான், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இவனையும் என்னை விட்டு அழைச்சிட்டு போனீங்கன்னா, யார, பெஞ்சமினையும் என்னை விட்டு
நீ அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை பெஞ்சமினுக்கு நேரிட்டா நீங்க என்ன பண்ணுங்க, என் தலை நரைமயிரை வியாகுலத்தோட பாதாளத்தில் இறங்கப்படுவீர்கள், நான் மிக வருத்தத்தோட என்ன பண்ணுவேன், செத்து போவேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றார். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பன் ஆகிய முது அடியான இடத்திற்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அப்பாவுடைய ஜீவனும், அதாவது யாக்கோபுடைய ஜீவனும், ரெண்டாவது இளைய மகன், அவன் பேர் என்ன, பெஞ்சமின், இந்த பெஞ்சமினுடைய ஜீவனும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இரண்டு பேரும் வேற வேற உடலா இருந்தாலும் ஒரே ஜீவன் அப்படிங்கிற ஒரே மனசு. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய முதல் பிள்ளை யோசோப்பு, அதாவது தன்னுடைய பிரியமான மனைவிக்கு பிறந்த முதல் பிள்ளை இறந்து போனதா யாக்கோப்பு நினைச்சிட்டு இருக்காரு. அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய பாப்பம் முழுக்க யார் மேல இருக்குதுன்னா பெஞ்சமின் மேலதான் இருக்கு. அந்த பெஞ்சமினை கூடவே வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பெஞ்சமின் ஒருவேளை நீ எகிப்துக்கு அழைச்சிட்டு போற நேரத்துல இதே மாதிரி ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதே மாதிரி உங்களை நம்பி அனுப்பிவிட்டு முத பையன் இறந்து போனான், அதே போல இறந்து போனா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வயசான காலத்துல நான் மிக துக்கத்தோட செத்து போவேன். ஏன்னா ரெண்டு பேருடைய ஜீவனும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்குது. நல்லா இதை கவனிச்சுட்டே வாங்க. இதுதான் நமக்கு பாடமே. இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது ஃபுல்லாவே கம்பாரிசன் தான். நமக்கு பாடம் என்னன்னா இப்ப சொல்ல போறதுதான் பாடம். இப்போ அந்த அளவுக்கு யாக்கோபு பெஞ்சமின் கூட பாசம் வச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு ரெண்டு பேரோடைய ஜீவனும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி முது அடியாராகிய நாங்கள் முது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். இப்போ என்ன பிரச்சனை, முதல் தர அங்கிருந்து யாக்கோபினுடைய பிள்ளைகள் தானியம் வாங்குறதுக்கு யார்கிட்ட வர்றாங்க, யோசப்புகிட்ட வர்றாங்க. சகோதரர்கள் இவருக்கு யோசப்புக்கு தெரிஞ்சிருச்சு, தன்னுடைய தம்பின்னு அந்த 10 பேருக்கும் தெரியல. இப்போ தானியத்தை கொடுத்துட்டு என்ன சொல்றான், உங்களுக்கு அப்பா இருக்கிறாரா, வேற யாராவது சகோதரர்கள் இருக்கான்னு கேட்கிறாங்க. இந்த 10 பேரும் உண்மையை சொல்றாங்க, எங்க அப்பா வயசான அப்பா இருக்கிறாரு, தம்பி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த தடவை உன் தம்பியை நீங்க அழைச்சிட்டு வரலன்னா என் மூஞ்சில முதிக்காதீங்க, நான் உங்களுக்கு தானியம் தர மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாம் போயிடுறாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் சாப்பிட்றாங்க, தானியம் தீர்ந்து போச்சு. ஏன்னா உலகம் முழுக்க பஞ்சம். தானியம் தீர்ந்து போனோடனே அப்பா பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா தானியம் தீர்ந்து போச்சுப்பா, திரும்ப போய் எயித்துல தானியம் வாங்கிப்பாரு, கொடுத்து விடுறாரு, பணம் கொடுத்து விடுறாரு. அப்ப பிள்ளைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அவன் என்ன சொன்னான்னா அந்த அதிபதி, நீங்க பெஞ்சமின் அதாவது உங்களுடைய சகோதரனை அழைச்சிட்டு வரலன்னா நான் உங்க மூஞ்சில முடிக்காதுங்க, நான் தானியம் தர மாட்டேன்னு சொன்னாரு. அதனால நீங்க பெஞ்சமினை அனுப்பி விடுங்க, பெஞ்சமினை அனுப்பி விட்டாதான் நான் தானியம் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லை. யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, வேற வழி இல்லாம பெஞ்சமினை கூட அனுப்புறாரு. இங்க பெஞ்சமின் இங்க வர்றான், தன்னுடைய எகிப்துக்கு வர்றான், சகோதரர்களோட 11 பேர் இப்ப வர்றாங்க. வந்த இடத்துல யோசிப்பு என்ன பண்றான்னா, தன்னுடைய தம்பி ஆகிய பெஞ்சமினுடைய சாக்குக்குள்ள தங்க பாத்திரத்தை அந்த படியை போட்டு கட்டிடுறான். படியை கட்டி அவன் மேல ஒரு திருட்டு பட்டத்தை சுமத்தி அவனை குடிச்சு வச்சுக்கிறான். நீங்க 10 பேர் போங்க, இவன் என் கூட இருக்கட்டும், ஏன்னா அவன் திருடிட்டான், இப்ப உங்க அப்பா வளைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இந்த நேரத்துலதான் யூதா யார்கிட்ட பேசுறான்னா யோசேப்புகிட்ட பேசுறான். என்ன பேசுறான், இந்த கதையெல்லாம் சொல்றான். இது போல எனக்கு முன்னாடி அவர் நேசிச்ச ஒரு பையன் இருந்தான், அவன் இறந்து போயிட்டான். இப்ப அவனுடைய தம்பி மேலதான் அவருக்கு மிக மிகுந்த பாசம். சப்போஸ் இவன் இல்லாம நாங்க போனோம்னா அவர் என்ன பண்ணுவாரு, இறந்து போயிடுவாரு. இதெல்லாம் பிரச்சனைகள். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இவனை என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். அடுத்த வசனத்தை வாசிக்கணும். ஆதியாகமும் 44, 32, 33, 34. இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. இப்ப என்ன சொல்றாரு யூதா, பெஞ்சமினை எப்படி நான் சொல்லி அழைச்சிட்டு வந்தேன்னா, இவனுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், நான் கேரண்டி கொடுக்குறேன். இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பழியை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு பதிலாக நான் எல்லாம் வேணா பண்றேன். இப்ப யாருக்கு உத்தரவாதின்னா, பெஞ்சமினுக்கு யூதா தான் உத்தரவாதி. யூதா தான் அவங்க அப்பாட்ட பேசி அழைச்சு வரலாம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. அன்றியும் நான் இவனை இம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் எந்நாளும் உமக்கு முன்பாக குற்றவாளியாக இருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன்.
சப்போஸ் நான் பெஞ்சமினை அழைச்சிக்கிட்டு இங்க வரலன்னா உமக்கு முன்பாக நான் குற்றவாளி. அழைச்சிட்டு கொண்டுட்டு போயிட்டு திரும்ப அப்பா கிட்ட கொண்டுட்டு போய் நான் பெஞ்சமினை கொடுக்கலன்னா அங்க நான் குற்றவாளி. நான் தான் உத்தரவாதி, என் தம்பிக்கு நான் தான் உத்தரவாதி. இங்க அழைச்சிட்டு வரலன்னா உனக்கு முன்பாக நான் குற்றவாளி, எங்களுக்கு தானியம் கிடைக்காது. இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரருடைய கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையா இருக்கிறேன். இப்ப பெஞ்சமின் மேல ஒரு குற்றம் சுமத்தியாச்சு. என்ன குற்றம்? திருட்டு குற்றம். திருடிட்டான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இவன் எனக்கு அடிமை, நீங்க எல்லாம் உங்க அப்பா கிட்ட போங்க. இதுதான் வந்து யோசேப்புடைய நிலை. இங்க யூதாவுடைய நிலைமை என்னன்னா, பெஞ்சமினை அழைச்சிட்டு வர்றதுக்கு யூதா தான் அவங்க அப்பா கிட்ட பேசுறான். இவனை பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து விடுறது ஏன் வேலை, நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். சப்போஸ் அவனை கொண்டுகிட்டு அவனை என்ன பண்ணுங்க, அவனை போக விட்டுருங்க. அவன் செஞ்ச தப்புக்கு நான் வந்து என்ன பண்றேன், உங்கள்கிட்ட அடிமையா இருக்கேன். இப்ப யூதா என்ன சொல்றான், உங்ககிட்ட நான் அடிமையா இருக்கேன், பெஞ்சமினை அவங்க அப்பா கிட்ட அனுப்பி விட்டுருங்க. இளையவனை விட்டு என் தகப்பன் இடத்திற்கு எப்படி போவேன், போனால் என் தகப்பனுக்கு தீரிடும் நீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். இப்போ யூதாவுடைய நிலைமை என்னன்னா, அப்பா கிட்ட கேரண்டி கொடுத்தாச்சு, இங்க தம்பி யோசப் கிட்ட மாட்டிக்கிட்டான். இதுக்கு வந்து யூதா சொல்ற விஷயம் என்னன்னா, நான் தான் கேரண்டி என் தம்பிக்கு. அதனால பெஞ்சமினுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்ட அடிமையா இருக்கேன், நீங்க என்ன பண்ணுங்க, அவனை வந்து சகோதரர் கூட எங்க அப்பா கிட்ட அனுப்பிடுங்க. அப்படி பெஞ்சமின் இல்லாம போனேன்னா எங்க அப்பா சாவ நான் எப்படி பார்ப்பேன். இதுதான் வந்து யூதாவுடைய நிலைமை. அப்ப யூதாவுடைய மனசை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இங்க வந்து நம்ம மெயினா பாக்குறது 4 பேரை பார்க்கிறோம். ஒண்ணு யோசேப்பு, ரெண்டாவது யாக்கோபு. முதல்ல அப்பா, இதுல வந்து அப்பாவை பார்க்கிறோம். அப்பாங்கிறது யாரு, யாக்கோபு. ரெண்டாவது யாரு, யோசேப்பு. மூன்றாவது யூதா. நான்காவது பெஞ்சமின். நீங்க கடந்த கம்பாரிசன் எல்லாம் மறந்துடுங்க. இதுல 4 கதாபாத்திரங்களை தான் நம்ம பார்க்கணும். இதுல பிரச்சனை என்ன, அதிகமா யாக்கோபு யாரை நேசிக்கிறான்னா பெஞ்சமினை நேசிக்கிறான். பெஞ்சமின் இங்க யாரா இருக்கிறான்னா ஒரு குற்றவாளியா இருக்கிறான். இந்த இடத்துல அவனை காப்பாற்றுகிற பொறுப்பு யாருக்கிட்ட வந்திருக்குன்னா யூதா கிட்ட வந்திருக்கு. ஏன்னா யூதா தான் அங்க சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கிறான், யூதா தான் உத்தரவாதி. இது இல்லாம இங்க வந்து யோசேப்பு இருக்கிறார். இப்ப இந்த 4 கதாபாத்திரங்கள் நம்ம இதுல இருந்து வாசிக்கிறோம். இந்த 4 கதாபாத்திரங்கள்ல முதல்ல அப்பா யாருன்னு சொல்லுங்க. இந்த இந்த கதைகள்ல நம்ம பாக்குறது அப்பாங்கிறது இங்க யாக்கோபு. ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்துல இங்க அப்பாங்கிறது யாரு, ரெண்டாவது யோசேப்புங்கிறது யாரு. நம்ம யோசேப்புங்கிறது யாருன்னு பார்த்துட்டோம். யோசேப்புன்னா யாரு, இயேசு கிறிஸ்து தான் யோசேப்புன்னு பார்த்தோம். 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அங்க அவனுடைய கேரக்டர் எல்லாமே இங்க கிறிஸ்துவனுடைய கேரக்டருக்கு அப்படியே பொருந்தது. அதாவது கிறிஸ்துவோடைய கேரக்டருக்கு யோசேப்புடைய கேரக்டர் பொருந்தது. ஸோ ஒவ்வொரு பைபிள் முழுக்க யாரை பத்தி சொல்லியிருக்குங்கிறத நம்ம யோவான்ல பார்த்தோம். வேதாந்தத்தை தியானித்து பாருங்க, அதுல எல்லாமே யாரை பத்தி தான் குறிக்குது, கிறிஸ்துவ பத்தி தான் குறிக்குது. இப்போ யோசேப்பு யாருன்னா, யோசேப்பு வந்து கிறிஸ்து. இப்ப யோசேப்பு கிறிஸ்துன்னா அப்பா யாருன்னா அப்பா தான் பிதா. அப்பா யாரு, பிதா. யோசேப்பு யாரு, கிறிஸ்து. இப்ப பெஞ்சமின் யாரு, யூதா யாரு. இதை நீங்க ஆடியோ ஆன் பண்ணியே பேசலாம். இப்ப ஃபுல்லா கதையை கேட்டீங்க. முதல்ல ஒரு 8 கம்பாரிசனுக்குள்ள கொண்டு வந்தோம். 8வது கருத்தை வந்து முன்னாடி கொண்டு போயிட்டு 7வது கருத்தை கடைசிய கருத்தா கொண்டு வந்தோம். இந்த கதையை ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்ப பிரச்சனை என்ன, யூதா பெஞ்சமின் மேல குற்றம் சுமத்துறான். யாரு, யோசேப்பு குற்றம் சுமத்துறான். என்ன குற்றம், திருட்டு குற்றம். இங்க யூதா வந்து யாருன்னா பெஞ்சமினுடைய சகோதரன். அப்பா கிட்ட உத்தரவாதம் கொடுத்து தான் அவனுக்கு எந்த பிரச்சனை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிதான் யூதா வந்து பெஞ்சமினை அழைச்சிட்டு வர்றான். இங்க யோசேப்பு என்ன பண்றான், பெஞ்சமினை விடல. அப்போ யூதா வந்து தன்னுடைய நிலையை சொல்லி நான் அவனுக்கு பதிலாக அடிமையா இருக்கிறேன், நீங்க அவனை அனுப்பிவிடுங்கன்னு சொல்றான். இப்ப அப்பா யாருன்னு பார்த்தோம், பிதா. யோசேப்பு யாருன்னு பார்த்தோம், கிறிஸ்து. இதுல பெஞ்சமின் யாரு, யூதா யாருன்னு சொல்லுங்க. நீங்க ஆடியோ ஆன் பண்ணி பேசலாம். இந்த கதையின்படி நீங்க யாரை சொல்ல விரும்புறீங்க, பெஞ்சமின் யாருன்னு நினைக்கிறீங்க, யூதா யாருன்னு நினைக்கிறீங்க. இப்ப பெஞ்சமின் ஒரு குற்றவாளி, காப்பாத்துற நிலைமையில யார் இருக்கான்னா யூதா இருக்கிறான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ணி பேசலாம். யார் வேணா பேசலாம், வீடியோ ஆன் பண்ணி. வில்லியம் சார், நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க?
சார் இவர் வந்து நம்ம ஆஹ், யாக்கோப் போல உள்ள 13 பிள்ளைகள்ல வந்து கடைசி உள்ளவர் தானே சார் பெஞ்சமின் சார்? சார் கடைசி இது பத்திர சார்ந்தவர். நம்ம அப்படி இதை பார்க்கல சார். இது நம்ம பார்க்கறதே வேற ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்க்கிறோம். அதான் அது சார் இப்ப நம்ம வந்து இப்ப நான் எழுத்தின் பிரகாரம் சொல்லிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் எழுத்தின் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த பெஞ்சமின் வந்து 13 பிள்ளைகள் வந்து 12 ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை இருப்பாங்க சார். அதுல வந்து ஒரு கடைசி பிள்ளை தான் வந்து பெஞ்சமின். ஆக்சுவலா வந்து உண்மையாவே புனியாமீன் அப்படிதான் பைபிள் இருக்கு சார் உங்களுக்கு. புனியாமீன் வந்து சரி இது சார். எழுத்தின் பிரகாரம் சார் பெஞ்சமின். சொல்லுங்க சார். இல்ல சார், இந்த இந்த கருத்துக்கு வேணாம் சார். நான் ஆன்சரை சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கலாம். சார் இப்போ சரி சரி பெஞ்சமின் வந்து குற்றம் சாட்டப்பட்டவன். ஓகேங்களா சார்? இப்ப நம்ம இந்த கரெக்ட் சார். கதையை பார்த்தோம்னா யாக்கோபு அப்பா, அடுத்தது ரைட் சார். யோசேப்பு, இயேசு கிறிஸ்து. இந்த முடியுமா? யாக்கோபு அப்பா, பிதா. யாக்கோபு வந்து பிதா, ரைட் சார். யோசேப்பு கிறிஸ்து. இப்போ யூதா வந்து காப்பாற்றுகிற நிலைமையில இருக்கிறவன், பெஞ்சமின் குற்றம் சாட்டப்பட்டவன். அப்ப பெஞ்சமின் யாரு, யூதா யாரு? சார் நானே சொல்றேன் சார். இதுல குற்றம் சாட்டப்பட்ட பெஞ்சமின் இந்த உலகத்துல இருக்கிற நம்மளுடைய சகோதரர்கள், இந்த உலகத்துல இருக்கிற நம்மளுடைய சகோதரர்கள். இப்போ பிதா வந்து யாருக்காக கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காரு? யாக்கோபு யாருக்காக கண்ணீர் விட்டு அழுகிறான்னா, தான் அதிகமா நேசிக்கிற தன்னுடைய குமாரனாகிய பெஞ்சமினுக்காக. அதே போல இந்த உலகத்துல பிதா எதற்காக வந்து மேல கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காருன்னா, இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு தன்னுடைய பிள்ளைக்காகவும், பிள்ளைய வந்து கிறிஸ்துவை விட நம்மளை அதிகமா நேசிச்சதுனாலதான் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உலகத்துல நமக்காக கொடுத்தார். அவர் வந்து என்ன வாசிக்கிறோம், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து இவ்வளமாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நம்மளை கிறிஸ்துவை விட அதிகமாக நேசித்ததுனாலதான் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல நம்ம கொடுத்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ பிதா அங்க கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காருன்னா, இங்க குற்றம் சாட்டப்பட்டு சாத்தானால பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான் அவர் அழுதுகிட்டு இருக்கிறார். இப்போ யூதா தான் வந்து கேரண்டி கொடுக்குறான். ஒண்ணும் இல்ல, நீங்க என்னை பிடிச்சு வச்சுக்கோங்க, நீங்க வந்து யாரை ரிலீஸ் பண்ணுங்க, பெஞ்சமினை ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ பெஞ்சமினை ரிலீஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்குன்னா யூதா கையில இருக்கு. அப்படிதானே சார்? அப்போ இந்த உலகத்துடைய பிதா சந்தோஷம் பண்ணணும்னா யார் போகணும்? குற்றம் சாட்டப்பட்ட பெஞ்சமின் போகணும். இங்க உண்மையாவே அங்க யாக்கோபு சந்தோஷம் பண்ணணும். இங்க உண்மையாவே தேவன் சந்தோஷம் பண்ணணும்னா இந்த உலகத்துல பாவிகளாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற, குற்றத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பிதாவின் இடத்துல போனாதான் பிதாவுக்கு சந்தோஷம். அப்போ இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற பாவத்துல கிடக்கிற ஜனங்களை பிதா கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா யூதாவுக்கு இருக்கு. இப்ப யூதானா யாருன்னு கேக்குறேன். இப்ப ஸ்டோரி புரியுதுங்களா சார்? இல்லையா சார்? கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார். கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார். சார் இல்ல சார், சரிங்க சார். இப்போ இப்போ இப்படி பார்க்கலாம் சார். இங்க பிரச்சனை என்ன? அப்பா சந்தோஷப்படணும். அப்பா கண்ணீர் விட்டு அழுது யாருக்காக? பெஞ்சமினுக்காக. பெஞ்சமின் யாரு? இப்போதைக்கு ஒரு குற்றவாளி. அப்படிதானே சார்? பெஞ்சமின் வந்து ஒரு குற்றவாளி. குற்றவாளியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா குற்றம் இல்லாத யூதாக்கிட்ட இருக்கு. இதை வந்து ஆவிக்குரிய அர்த்தத்துலதான் சார் பார்க்கணும். நம்ம வந்து இதை சும்மா லிட்டரலா பார்க்கல. இதுல இருந்து ஒரு பாடம் நம்ம கத்துக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ இது வந்து பிதாவாகிய யாக்கோபு குற்றம் சாட்டப்பட்ட பெஞ்சமின் அப்பா கிட்ட போகணும். இதுக்கு யாரு வந்து பொறுப்பு அப்படின்னா யூதா தான் பொறுப்பெடுத்துக்கிறார். இப்ப இந்த உலகத்துல உண்மையிலேயே நம்மளுடைய தேவன் தான் பிதா. பிதா வந்து வருத்தத்துல இருக்கிறார். ஏன் வருத்தத்துல இருக்காருன்னா, இந்த உலகத்துல அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சார் யாரோ ஆண்டி இருக்காங்க, இது மட்டும். இப்ப இந்த உலகத்துல நிறைய பேர் பாவத்துல கிடக்குறாங்க, குற்றவாளிகளா கிடக்குறாங்க. இந்த குற்றவாளிகள் பிதாவின் இடத்துல போனாதான் பிதாவுக்கு சந்தோஷம். அப்ப இந்த குற்றவாளிகளை பிதா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த வேலையை யாரு செய்யணும் அப்படின்னா, இங்க எப்படி யாரு பொறுப்பு எடுத்துக்கணும்? யாரு இங்க யூதா வந்து கேரண்டி எடுத்துக்கிறாருன்னா, இங்க யாரு யூதானா நாம தான் சார் யூதா. கதை அவ்வளவுதான் சார். அங்க வந்து குற்றவாளிய
விடுவிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கு? பிதாவை சந்தோஷப்படுத்தணும்னா குற்றவாளியாக பெஞ்சமினை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா யூதா கையில் இருக்கு. யூதா அதுக்காக போய் கெஞ்சி அழுகுறான், எப்பா நான் இருந்துக்கிறேன், நீ என்ன வேணா பிடிச்சி வச்சுக்கோ, நீ அவனை ரிலீஸ் பண்ணு. அப்படி ரிலீஸ் பண்ணாதான் என் அப்பா வந்து சந்தோஷப்படுவார். அதே போல இந்த உலகத்துல ஏகப்பட்ட பெஞ்சமின்கள் இருக்காங்க. அந்த பெஞ்சமின்களை விடுவித்து கொண்டு போய் பிதா கையில கொடுத்தாதான் பிதா சந்தோஷப்படுவார். அப்ப இந்த பெஞ்சமின்களை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு இந்த கூடுகையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. அப்ப நீங்களும் நானும் தான் யூதா. சார் இப்ப புரியுதுங்களா சார்? ரிச்சர்ட் சார். ஓகே சார், ஓரளவு புரியுது சார். ஓரளவு புரியுது. சோ நம்ம பார்த்தது ஆரம்பத்துல இருந்து பார்த்தது என்ன பார்த்தோம்னா, யோசேப்பு வாழ்க்கையும் யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவ பார்க்கறோம். ஒவ்வொரு உலக நல்ல சமாரியன்னா அதுல கிறிஸ்து எங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் கிறிஸ்துவ நம்ம பார்க்கணும். யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவ பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அவனுடைய கேரக்டரும் கிறிஸ்துவோட கேரக்டரோட ஒத்து போகுது. இது வந்து கம்பாரிசன், அவ்வளவுதான். இதை பார்த்தோம். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னா, இதான் சந்தோஷப்படணும். எப்ப சந்தோஷப்படுவார்? பெஞ்சமின் குற்றவாளியா நிக்கிறான். அந்த குற்றவாளி விடுவிக்கப்பட்டு தன்னுடைய தகவனிடத்துல சேரும் பொழுதுதான் பிதாவுக்கு சந்தோஷம். பிதா மீன்ஸ் யாக்கோபுக்கு சந்தோஷம். அதே போல இங்க உலகத்துல இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் குற்றவாளிகளாக நிற்கிறார்கள். இந்த குற்றவாளிகளை மீட்டு கொண்டு போய் பிதாவின் இடத்துல சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அப்ப நம்ம இந்த இடத்துல யூதாவுடைய கேரக்டர் எடுத்துக்கணும். யூதா மாதிரி நாம நம்மளுடைய சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணி, எப்படி வந்து யோசேப்பு கிட்ட யூதா கெஞ்சினானோ அதே போல நாம தேவனிடத்துல கெஞ்சி அவர்களை மனம் திருத்தி கொண்டு போய் தேவன்கிட்ட சேர்க்கும் பொழுது தேவன் சந்தோஷப்படுவார். அவ்வளவுதான் சார் ஸ்டோரி. இந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கிற கருத்து என்னன்னா, நம்ம எல்லாரும் ஊழியத்தை செய்யணும், ஆத்மாக்களை சந்திக்கணும், கொண்டுட்டு போய் பிதாவின் இடத்துல சேர்க்கணும். அவ்வளவுதான் சார் டாபிக். இதுல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். ஆண்டவரே நன்றி, சோத்திரம் சோத்திரம் அப்பா. தயவும் இறக்கும் மகா கிருபையும் உள்ளவரே சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் கூட கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தாவே, பரிசுத்தமாய் நாங்கள் அனுசரிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் கூடிய நாமத்தினால் என்னை நினைக்கிறீர்களோ அங்கே வருன்னு சொன்ன தெய்வமே, தேவ நேரத்திலும் கூட கர்த்தாவே, தனித்தனியே ஒவ்வொரு இல்லங்களில் இருந்து ஆண்டவரே இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்க வேணுமாய் மன்றாடுகிற ராஜா. சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீர் இந்த இடத்துல இருந்து உமதாசர் வாயிலாக எல்லா காரியங்களையும் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆலோசித்து அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உமக்கு பிரியமானவர்களாக அப்ப நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாயுமே மன்றாடுகிற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா டாக்டர் அவர்களுடைய குடும்பத்தையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. ஆண்டவரே, அவர் செய்யும் அப்பா பணியெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்க வேணுமாயும், அவர் செய்யக்கூடிய இந்த ஊழியத்தை அப்பா நீங்க மென்மேலும் இன்னும் வளர செய்யத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இப்ப ஏற்பட்ட ஒரு வசனங்களை எல்லாம் எங்களுக்கு எடுத்துரைத்து ஆண்டவரே எங்களை நித்திய ஜீவ பாதையிலே வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும். ஆண்டவரே தாசரை அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ள வேணுமாய் மன்றாடுகிறோம். அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, மனைவிக்காக அப்பா அனைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவரும் கூட கர்த்தாவே ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து பாதுகாத்து அப்பா நீங்க வழிநடத்த வேணுமாய்மை கெஞ்சுகிற ராஜா. ஆண்டவரே அப்பா அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரும் அது வேத வசனத்தை கேட்டு அப்பா அதை வீணும் விருதாமாக விட்டுவிடாத அளவுக்கு கர்த்தாவே அதை அபியாசப்படுத்தி நடக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வரும் அடுத்த வாரம் வரும் வரைக்கும் கூட கர்த்தாவே நீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் உறுதுணையாக இருந்து பாதுகாத்து சுகத்தையும் பலனையும் கொடுத்து அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேணுமாய் மன்றாடுகிற தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே
அப்பா நாங்கள் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆமா ஆண்டவரே, எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துகிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.